தமிழாலும் புகழ் பாடி தேவா நாட்டிலும் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நாட்டிலும் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நாட்டிலும் வாழ வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார். நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த உன்னதமான திருப்பலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரை பெறுவதற்காக நாங்கள் நிற்கின்றோம். தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே இணைந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெறுவதற்காக நிற்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து சொன்னவர்களாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபித்துக் கொள்வோம். இன்னுமாக இன்றைய பலியிலே கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசம் வைத்து இறந்த நீக்லஸ் பப்பா, லெரின்ஸ் நியூட்டன் கிறிஸ்டியன், எட்விஸ் அம்மா, மேரி அந்தோனி பிள்ளை செல்வஞானம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக செபித்துக் கொள்வோம். இறைவனுடைய இரக்கம் இவர்களுக்கு கிடைக்க புனிதர்களுடைய தோழமையிலே இவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இவர்களுக்காகவும் செபித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்குரியதாக இருக்க எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 51 வசனங்கள் 12 தொடக்கம் 20 முடிய. மன்னராகிய ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுவேன், உம்மை புகழ்வேன், உம்முடைய பெயரை போற்றுவேன். நான் இளைஞனாயிருந்தபோது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன். கோவில் முன் அதற்காக மன்றாடினேன். இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன். திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது. என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன. என் இளமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன். சிறிது நேரமே செவிசாய்த்து அதை பெற்றுக்கொண்டேன். மிகுந்த நற்பயிற்சியை எனக்கென கண்டடைந்தேன். ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைந்தேன். எனக்கு ஞானம் புகட்டுவர்களுக்கு நான் மாட்சி அளிப்பேன். ஞானத்தை கடைப்பிடிக்க முடிவு செய்தேன். நன்மை மீது பேரார்வம் கொண்டேன். நான் ஒருபோதும் வெட்கமுறேன். நான் ஞானத்தை அடைய போராடினேன். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன். உயர்வானதை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்ததை பற்றி புலம்பினேன். அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன். தூய்மையில் அதை கண்டுகொண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடை நின்றும் சிந்தும் தொழிதேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை.
கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியானது நேற்றைய தினம் நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக அமைகின்றது. மாற்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே இயேசு ஆண்டவர் எருசலேம் ஆலயத்துக்கு சென்று அங்கு நாணயம் மாற்றுவோரையும் பொருட்களை வாங்குவோர் விற்பவர்கள் அனைவரையும் துரத்துகின்ற, ஆலயத்தை சுத்திகரிக்கின்ற அந்த சம்பவத்தை நாங்கள் முதல் பகுதியிலே வாசிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து அவர் வசிப்பதற்காக அத்திமரத்திலே கனியை தேடிய பொழுது அங்கே கனி கிடைக்காதபடியினாலே அவர் அந்த அத்திமரத்தை சபிப்பதாகவும் அதற்கு பிறகு அந்த அத்திமரமானது பட்டு போகிறதையும் நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, யூதர்களை பொறுத்தமட்டிலே இந்த ஆலயம் என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான புனிதமான வணங்குவதற்குரிய ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. அதே விதமாக அவர்களுக்கு சட்டம் என்பது தோரா, அது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. அவருடைய பலம், அவருடைய அதிகாரம் அதிலே தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு ஆலயமும் அவர்களுடைய அந்த சட்டமும் அவர்களுக்கு உதவாமல் போகிற பொழுது, அவற்றினாலே அவர்கள் கொடுக்க வேண்டிய கனிகளை கொடுக்க முடியாமல் போகிற பொழுது ஆண்டவர் மிகவும் கடுமையாக சாடுகின்றார். ஆலயம் என்பது புனிதத்துக்குரிய இடமாக, நீதியை செலுத்துகின்ற, உண்மையை வெளிப்படுத்துகின்ற, ஏழைகள் மட்டிலே பரிவை காட்டுகின்ற, இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடமே ஒரு அநியாயம் நிறைந்த, ஊழல் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த ஒரு இடமாக வருகின்ற பொழுது இயேசு பொங்கி எழுந்து அங்கே இருந்தவர்களை துரத்தி ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்றார். அவர்கள், இந்த யூத மக்கள் பின்பற்றிய அந்த தோரா அவர்களுக்கு பிரயோசனமற்றதாக இருந்திருக்கிறது. அவர்கள் அந்த சட்டத்தில் இருந்து விலகி தாங்கள் மனம் போன வாழ்க்கையின்படி வாழ்கின்ற பொழுது இயேசு அவருடைய வாழ்க்கை முறையை கண்டிப்பதாகத்தான் இந்த அத்திமரத்திலே சபிக்கின்ற நிகழ்வும் ஒரு அடையாளமாக அமைகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கனி கொடுக்காமல் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் கோபம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒன்றாக இருக்கிறது.
எனக்கு பிரியமான சோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கனி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அவருடைய படிப்பினைகளின்படி நாங்கள் நடந்து கனி கொடுக்கின்ற மரங்களாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய அதிகாரம் என்பது எதில் இருந்ததுன்னு சொன்னால், இயேசுனுடைய வல்லமை நிறைந்த பேச்சை உரையை கேட்கின்ற பொழுது, அவருடைய வல்லமை நிறைந்த செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது மக்கள் திகைத்தார்கள். என்ன அதிகாரம் உள்ள பேச்சு, இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது? இவர் சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து வந்தவர் அல்லவா? இவரோட தச்சனுடைய மகன் அல்லவா? எவ்விதமாக இந்த அதிகாரம் வந்தது என்று சொல்லி அவர்கள் திகைத்து போகிறார்கள். அவருடைய அதிகாரம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால், அவருடைய அதிகாரம் என்பது உண்மையோடு, ஏழைகள் மட்டுமில்லை, அவருக்கு இருந்த இரக்கத்திலே, பரிவிலே, மற்றவர்களோடு ஏற்படுத்துகின்ற அந்த உறவிலே, அது இறையரசினுடைய மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழ்ந்ததிலே தான் அவருடைய அதிகாரமானது அமைந்திருந்தது. அதை பார்த்தவர்கள் தான் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு அது, யூத தலைவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது. இவர் தன்னுடைய அதிகாரத்தோடு இந்த மக்களை நடத்துகிற பொழுது எங்கிருந்து இந்த அதிகாரம் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி கேட்கிற பொழுது, இயேசுவும் அவர்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய அதிகாரம் அந்த இறையினுடைய ஞானத்தில் இருந்து தான் வந்தது. உண்மையோடு, அன்போடு, இரக்கத்தோடு, பரிவோடு வாழுகிறது தான் இயேசுடைய அந்த அதிகாரமாக இருந்திருக்கிறது. எனக்கு பிரியமான சோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதிகாரத்தோடு வாழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இன்றைய இருக்கிறது. நாங்கள் ஒரு குருவாக அல்லது ஒரு குடும்பத்திலே பெற்றோராக அல்லது சமூகத்தினுடைய தலைவராக வாழுகின்ற பொழுது நாங்கள் காட்டுகின்ற அதிகாரம் என்பது மற்றவர்கள் மீது அடக்கி ஆளுவதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவதற்கு, இரக்கம் காட்டுவதற்குத்தான் அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவைகள்தான் எங்களுடைய அதிகாரமாக நாங்கள் கொண்டு வாழ நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாமல் இறைவன் எங்கள் ஒருவருக்கும் அவ்விதமான ஒரு மனநிலையை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் வாமை போற்றுகிறோம். மறுப்பிருக்கிறது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். இல்லத்தின் விளைவு மனிதப்பின் பயன்பாடு இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிர்
உயிரை பலியென தந்தவனே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பெற்றுள்ள பலியின் பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த விளனங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே தும்பரமரட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் அன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உள்ள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்வளிப்பதாக.
அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாடும் நிலைகள் மாறும் வாடும் நிலைகள் மாறும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலமின்று வளர இங்கு இறைவன் அரசு மலர உறவு பாலமின்று வளர இங்கு இறைவன் அரசு மலர உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன் உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன் ஞாலம் காத்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போகும் தேடும் அன்பு தெய்வம் எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதனான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறங்கி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்தே விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். அருட்திருவ
வதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்து விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். லில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இங்கு தேடாமானிடர் யாருள தரணியில் பாடார் அவளேற்றம். பாடார் அவளேற்றம். அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்து விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம்.